சுந்தரமூர்த்தி, வெறும் 5000 ரூபாய்க்கு கொடுத்தா கூட உனால எனக்கு தேவையில்லையா? பாலு, நேரம் பார்த்து என்ன சவுக்கால அடிக்காத. ஆனா உன்னை விட்டா வேற வழியே இல்லை. என் மகனை நான் எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். அந்த காலிப்பைய தூக்கல தொங்குனா தொங்கட்டும். பாலு, பெத்த பாசத்துல தவிக்கிற. சரி, நான் சொல்றதுதான் விலை. சம்மதமா? அப்படின்னா போய் பத்திரத்தை எடுத்துட்டு வா. சார், நீங்க தான் எப்படியாவது என் பையனுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கணும். மிஸ்டர் சுந்தரமூர்த்தி, நீங்க சொன்ன கேஸ் விவரத்தை பார்க்கும்போது உங்க பையனை மறந்துருங்க. சார், உங்களை நம்பித்தான். உங்க பையன் மேல உள்ள கேஸ பத்தி மறந்துட்டு தைரியமா இருங்கன்னு சொல்ல வந்தேன். உங்க கேஸ என் ஜூனியரே வாதாடி ஜெயிச்சிருவாரு. ஏன்னா இதுல ஐ விட்னஸே கிடையாது. சொல்லிடுறோம். அப்படி வாங்க வழிக்கு. நான் சொல்றத அப்படியே திருப்பி சொல்லணும். நல்ல தம்பிய கொலை செஞ்சது ராமுதான். கான்ஸ்டபிள், நல்ல தம்பி பாடிய ராமுதான் குளத்துல கொண்டு போய் போட்டான். அத நாங்க பார்த்தோம். சொல்லுங்கடா. கோர்ட்ல நீங்க சொல்ல வேண்டியது என்னன்னு இப்ப நல்லா புரிஞ்சுதாடா? சொல்லுங்கடா. ரைட்டர், ஸ்டேட்மெண்ட் எழுதிங்க. இன்ஸ்பெக்டர், ஒரு நிமிஷம். ராமுவோட கொஞ்சம் பேசணும். ஓஎஸ். ராமு, இந்த கொலை சம்பந்தமா நீங்க யார் மேலயாவது சந்தேகப்படுறீங்களா? எனக்கு யார் மேலே சந்தேகம் இல்லை சார். புக்கு குடியா? நீங்க தானே கொடுத்தீங்க. சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. நீங்க சொல்றதுதான் சத்தியமா உண்மைன்னு எனக்கு எப்படி தெரியும்? நீடாய சொல்லணும். நான் சொல்லணுமா? நான் சொல்றதுதான் சத்தியமா உண்மை. உங்க பேர் என்ன? ராமு. உங்க பேர் செந்தில் தானே? ஆமா, நீங்க மிரட்டினதுல பயந்துட்டேன் சார். குற்றம் சாட்டப்பட்டுள்ள ராமு உங்க நண்பர் தானே? ஆமா சார், நாங்க 2 பேரும் ஒன்னாவே விளையாண்டோம், ஒன்னாவே படிச்சோம், ஒன்னாவே பெயில் ஆனோம், ஒன்னாவே சைக்கிள் கடையில இருந்தோம், இப்போ ஒன்னாவே கோர்ட்டுக்கு வந்திருக்கோம். ராமு நல்ல தம்பியை கொலை செஞ்சது உண்மைதானே? சார் இங்க வாங்க. ராமு எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி கோர்ட்ல சத்தமா சொல்லணும். ராமு ஏன் அப்படி கோர்ட்ல கத்துற? நீங்க தான் சார் கத்தி பாய்ச்சி விட்டீங்க. நடுத்தரமா பேசியா? ராமு நல்ல தம்பி 2 பேரும் சண்டை போட்டாங்க. நாங்கெல்லாம் போய் விலக்கி விட்டோம். நான் தசரத மனோகர் 3 பேரும் போய் ராமுவை பார்த்து உங்களுக்குள்ள என்ன தகரான்னு கேட்டோம். அதுக்கு அவன் என்ன பதில் சொன்னா? அத பத்தி பேசாதடா. என்ன கோர்ட்ல கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுற? ராமு எங்களை பார்த்து சொன்னா சார், அத பத்தி பேசாதீங்கடா, நல்ல தம்பியை கொலை பண்ணாம விட மாட்டேன்னு சொன்னான். நாங்க பயந்து போய் வேணான்னு சொன்னோம். அப்புறம் என்ன நடந்தது? வந்து சொல்லுங்க, பயப்படாம சொல்லுங்க. ராமு தான் நல்ல தம்பியை கொன்னு குளத்துல தூக்கி போட்டான். நோட் திஸ் பாயிண்ட். ஐயா ஐயா எழுதிடாதீங்க. இப்ப நான் சொன்னதெல்லாம் போலீஸ்காரங்க அப்படியே இங்க சொல்ல சொன்னாங்க. போய் நீங்க போலீஸ்காரங்க கிட்ட வாக்குமூலம் கொடுத்திருக்கீங்க. இந்த கொலையை உங்க கண்ணால பார்த்ததா? இப்ப உண்மையை மறைச்சு கோர்ட்ல வந்து இல்லைன்னு போய் சொன்னா என்ன அர்த்தம்? ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். அரசாங்க வக்கீல் சாட்சியை மிரட்டி மீண்டும் மீண்டும் பொய் சொல்ல தூண்டுகிறார். இங்க பாருங்க மிஸ்டர் செந்தில், ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் போலீஸ்காரங்க உங்களை மிரட்டி கோர்ட்ல என்ன சொல்லணும்னு சொல்லி கொடுத்தாங்களா? ஆமா. அத ஐயாட்ட சொல்லுங்களேன். ஐயா, போலீஸ்காரங்க அடிச்ச அடி உங்க விட்ட அடி எங்க விட்ட அடி இல்ல, நான் அடி பை அடி. என் முட்டையெல்லாம் கலந்து போச்சு. அவங்க அடிச்சு என்ன சொல்ல சொன்னாங்களோ அதைத்தான் இங்க வந்து சொன்னேன். கைண்ட்லி நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். சுந்தரமூர்த்தி, சுந்தரமூர்த்தி, சுந்தரமூர்த்தி. மிஸ்டர் சுபாஷ் சுந்தரமூர்த்தி, நீங்க இந்திய தேசிய ராணுவத்துல சேவை செஞ்சிருக்கிறீங்க. நேர்மையானவர், நாணயமானவர், ரொம்ப நல்லவர், ஒத்துக்கிறேன். ஆனா உங்க பையன் அவன் கொலைகாரன் இல்லைங்க, கொலை செய்யவும் மாட்டான். ஊருக்குள்ள அவருக்கு நல்ல பேரே கிடையாது இல்லையா? சொல்லுங்க. ஊர்ல இருக்கிறவங்க அவனை மொரடன் முன்கோவக்காரன் சொல்லுவாங்க. அத நான் ஒத்துக்கிறேன். That's all your honor. மிஸ்டர் கோபால். மன்னிக்கணும், கோழி கோபால். கோழி கோபால். குற்றம் சாட்டப்பட்டுள்ள ராமுதான் உங்க மகன் நல்ல தம்பியை குத்தி கொண்டான்னு எப்படி சொல்றீங்க? என் புள்ள குளத்துல பிணமா மதக்கிறதுக்கு முத நாள் என் பையனை வீண் வம்புக்கு இழுத்து
அடியோ அடின்னு அடிச்சிருக்கான். ஊர் ஜனங்க வந்து விலக்கி விடும் போது உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு இவன் சொல்லியிருக்கான். சொன்னபடியே செஞ்சிட்டான் வக்கீல் சார். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். வேல்சாமி, நல்ல தம்பியோட பணம் ஊர் குளத்துல மிதக்கிறதுக்கு முன்னாடி ராமுவும் நல்ல தம்பி சண்டை போட்டுக்கிட்டது உங்களுக்கு தெரியுமா? தெரியுங்க. நாங்க மட்டும் இல்லனா அந்த இடத்துலயே ராமு நல்ல தம்பி அடிச்சு கொன்னு இருப்பாங்க. நீங்க பிரிச்சு விட்ட உடனே அவங்க 2 பேரும் தனித்தனியா போயிட்டாங்களா? இல்லீங்க, ராமு நல்ல தம்பியை பார்த்து உன்னை கொலை பண்ணாம விட மாட்டான்னு சொல்லிட்டு போனாங்க. நான் தான் அனுப்பி வச்சேன். அதுக்கப்புறம் நீங்க நல்ல தம்பி எப்ப பாத்தீங்க? மறுநாள் குளத்துல பணமா தான் பார்த்தேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் ராமுவுக்கும் கொலை செய்யப்பட்ட நல்ல தம்பிக்கும் அடிக்கடி தகராறு நடந்து வந்திருக்கிறது என்பது சாட்சியங்களின் வாயிலாக கோர்ட்டாருக்கு நிரூபிக்கப்பட்டு விட்டது. காரணம் ஏதுமில்லாமலேயே நல்ல தம்பியோடு சண்டை போட்டு இருக்கிறார். ஊரார் தடுத்திருக்காவிட்டால் நல்ல தம்பி அங்கேயே கொலை செய்திருப்பார் என்பதும் சாட்சியங்களின் வாயிலாக கோர்ட்டாருக்கு நிரூபிக்கப்பட்டு விட்டது. பலாத்கார வெறி பிடித்த ராமு நல்ல தம்பியை கொலை செய்து ஊர்க்குளத்திலே தூக்கி போட்டு விட்டார். கனம் நீதிபதி அவர்களே, குற்றவாளி கூண்டில் இருக்கும் ராமு ஒரு கொலைகாரன் மட்டுமல்ல, சமூக விரோதியும் கூட. எனவே கனம் நீதிபதி அவர்கள் குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனையாகிய தூக்கு தண்டனை விதிக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக் கொள்கிறேன். ஏய் நில்லுங்கடா. சாட்சியை உடைச்சிட்டா கொலைகாரன் தப்பிச்சிருவாங்கிற நினைப்பா? அதான் நடக்காது. கவர்மெண்ட் வக்கீல் பாயிண்டா எப்படி நண்டு பிடிச்சாரு பாத்தியா? ஒண்ணு மட்டும் நடக்க போறது நிச்சயம்டா. உங்க ஃப்ரெண்டு ராமுவுக்கு தூக்கு தண்டனை தான். ஜெயில புது கயிறு வாங்கியாச்சுடா. எங்கடா பாக்குறீங்க? அருவாளு. ராமு தூக்குல தொங்க போறது நிச்சயம்னு கோர்ட் வாசல்ல கோழி கோபால் சொன்னதை கேட்டா எனக்கு பயமா இருக்குடா. டேய், அந்த கொலைக்கு தான் சாட்சியே இல்லையடா. ஆனா உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரியலையேடா. சந்தர்ப்ப சூழ்நிலை வச்சு பார்க்கும்போது ராமு தான் கொலை செஞ்சிருப்பான்னு அந்த வக்கீல் கோர்ட்ல அடிச்சு பேசுறானடா. என்ன தூக்கல போடாதீங்க, என்ன தூக்கல போடாதீங்க. இனிமே நான் யாரையும் கொலை செய்ய மாட்டேன். என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க. என் அம்மா தங்கச்சி எல்லாம் அதாவது போயிடுவாங்க. என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க. நான் இனிமே யாரையும் கொலைக்கே சங்கரன் தூக்குல போட போறாங்க. என்ன அப்படி பாக்குற? தெரியாதா? காதலுக்கு குறுக்க நின்ன காதலியோட அண்ணிய வெட்டிட்டான். அதான் எதுக்குப்பா இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? ஏதோ எங்களால முடிஞ்சது சார். நீங்க தான் எப்படியாவது எங்க ராமுவை காப்பாத்தணும் சார். கவலைப்படாதீங்கப்பா, நிச்சயமா காப்பாத்துறேன். ஓகே? யாராவது ஒருத்தன் பேசி தொலைங்கலடா. இன்னைக்கு கோர்ட்ல தீர்ப்பு. ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே. ராமுக்கு ஒண்ணும் ஆகாதுடா. ஏன்டா பயப்படுறீங்க? சீதா வேற கோர்ட்டுக்கு வரமிச்சு இன்னும் காணமே. என்னம்மா சீதா, அண்ணனை பார்த்ததும் அப்படியே ஷாக் ஆயிட்டியா? இல்லண்ணே. நல்லா இருக்கியா? எங்க கிளம்பிட்ட? காலேஜுக்கு. இத்தனை நாளைக்கு அப்புறம் அண்ணன் வரேன். காலேஜ் போலன்னா தூக்கில போட்டு போறாங்க. ரைட், சலோ யார் அப்படி போலாம். மீரா குட்டி, ஓடியா 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 ஓடியா. நல்லா இருக்கியா? நல்லா படிக்கிறியா? மீனா, மீனா. அம்மா பேங்க் வேலையா டவுனுக்கு போயிருக்காங்க ஐயா. ராமுவுக்கு பாதகமான முடிவு
ஒரு தீர்ப்பா சொன்னாங்கன்னா நாம உண்மையை சொல்லிட வேண்டியதுதான். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ராமு கொலையை நேரில் பார்த்த சாட்சியங்கள் இல்லாததாலும் கொலைக்கான காரணங்கள் நிரூபிக்கப்படாததாலும் இந்த கொலையை குற்றம் சாட்டப்பட்ட ராமுதான் செய்திருப்பார் என்பது சந்தேகத்துக்கிடமில்லாமல் நிரூபிக்கப்படவில்லை. எனவே நான் ராமுவை விடுதலை செய்கிறேன். எப்போதும் உங்க பையனோட அந்த 4 பேர் சுத்திட்டு திரிவாங்களே, எங்க காணவங்கள? ஏண்டா நம்மள அங்க காணணும் ராமு வருத்தப்பட மாட்டான்? அவன் ஒண்ணும் வருத்தப்பட மாட்டான். அங்க தீர்ப்பு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு இங்க சீதா துடிச்சுக்கிட்டு இருக்குண்டா. ராமு விடுதலையான சந்தோஷ செய்தி முதல்ல சீதாவுக்கு சொல்ல வேண்டாமா? அதுக்கு தான் இங்க வந்தோம். இவனுக்கு புரியவே மாட்டேங்குதுடா. அவனுக்கு அப்படி சொன்னா புரியாது. ஏன்டா அடிச்சே? ஏய், ஏதாவது பேசுன ஆறனாக்கற அறுத்தடிப்பேன். வாடா. ஏன் தம்பி, உங்களுக்கு நிலம் இல்லையா, பணம் இல்லையா, எது இல்ல? மிலிட்டரிக்கு போய் தான் சம்பாதிக்கணுமா என்ன? மிலிட்டரிக்கு போறவங்க எல்லாம் பணம் சம்பாதிக்க போறான். அதெல்லாம் ஒரு டேஸ்ட்ங்க. என்ன டேஸ்டோ போங்க. ஆமா, குடும்பத்தை இங்க விட்டுட்டு நீங்க அங்க போய் வேலை பார்த்துக்கிட்டு என்ன இது? பேசாம வேலையை விட்டுட்டு வந்துட வேண்டியது தானே. நல்லா சொன்னீங்க. நான் என்ன பொட்டி கடையில வேலை செய்யறேன் தப்புன்னு வேலையை விடுறதுக்கு? மிலிட்டரி சர்வீஸ் முடிகிற வரைக்கும் நம்ம காச்சு மூச்சுன்னு ஏதாவது சொன்னோம் வாயிலே சுட்டுடுவான். ஆமா, கோழிகோபால் லெட்டர் போட்டிருந்தாரு. அவர் பையனை ராமு கொலை பண்ணிட்டுதா? என்ன விஷயம்? இந்த நல்ல செய்தி எப்படி சீதா கிட்ட சொல்றது? ஒரு ஐடியா. என்ன? ராமு விடுதலை சொல்லுங்கடா. ராமு விடுதலை, ராமு விடுதலை, ராமு விடுதலை, ராமு விடுதலை, ராமு விடுதலை, ராமு விடுதலை, ராமு விடுதலை. சில கொலைகாரனுங்க சட்டத்தையே ஏமாத்துவானுங்க. அதுல இவனும் ஒருத்தன் போல இருக்கு. அவனை தியாகியா நினைச்சு கத்தானுங்களே, முதல்ல இவனுங்களை செருப்பால் அடிக்கணும். முடியாங்கடா. ராமு ஆச்சு. ராமு 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 ராமு. டேய், நல்லா இருக்கேடா? நல்லா இருக்கேன்டா. கடை தரங்கடா.